இப்பணிகள் அனைத்தையும் செய்கின்றவன் அல்லாதான். எல்லாம் சொல்கிறான், டே இந்த கொட்டை வெடிக்க வைக்கிறது, அதிலிருந்து முளைக்க வைக்கிறது, அதிலிருந்து விளந்து அதிலேருந்து வெளியே வர்றது, இது எல்லாமே நான் தான் செய்கிறேன். புரியுதா? இது நான் தான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் இதில் இன்னொரு விஷயமும் உதாரணம் இருக்குது. இது அல்லா தான் செய்கிறாங்கிறது. ஏன் அப்படின்னா, இது தன்னால் அந்த கொட்டைக்கு அந்த சக்தி இருக்குது, அதுக்கு இது இருக்குது அப்படின்னா, அப்போ அது உயிர் பெற்றுருச்சு. ஒரு கொட்டை உயிர் பெற்றுருச்சு. உயிர் பெறுவதற்கு அதற்கு சுயமாக சக்தி இருக்குதுன்னா, அதாவது ரூஹு அதுக்குள்ளே சொந்தமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு உயிர் பெறுறது சக்தி இருக்குது அப்படின்னா, யாராவது உலகத்தில் நீ சாவ விரும்புகிறாங்களா? எந்த செடியாவது தன்னுடைய மரணத்தை விரும்புமா? நான் வயசாகி செடி சாகுதா இல்லையா? தென்னை மரம் வைக்கிறே இல்லை, இன்னும் 100 வருஷத்துக்காக பலன் தருது. அது ஒரு குறிப்பிட்ட டைம், 35 வருஷம் 40 வருஷம் அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்தோன்னே பக்கத்தில் இன்னொரு கன்று வச்சுட்டு அது எப்போ வளருதோ இதை அறுத்து தள்ளிடுவாங்க. அவ்வளோதான், இனி இது வயசாயிருச்சுன்னு. அப்போ மரங்களும் சாகுதா இல்லையா? அப்போது தன்னால் இது உருவாச்சு, அந்த உயிர் அதுக்கிட்டே இருக்குது, அது இஷ்டத்துக்கு அதனால் உயிர் உருவாக்க முடியும்னா, உலகத்தில் எந்த பொருளும் உயிருள்ள பொருள் அழிவை விரும்பாது. யார் விரும்புவா அழிவை? சாகிறத இன்னைக்கு யார் விரும்புவா? மனுஷன் விரும்புவானா? விரும்ப மாட்டான். அப்போ இதெல்லாம் அழியுதுன்னா என்ன அர்த்தம்? இது இஷ்டப்படி நடக்கலை, வேற ஒருத்தன் இஷ்டப்படி தான் இது நடந்திருக்கு. அதுக்கு சொந்தமாக ஆற்றல் இல்லை. புரியுதா இல்லையா? இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஆனால் ஒரு தடவை புரிஞ்சிருச்சுன்னா ஆழமாக புரிஞ்சிடும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? செடி வளருது, அப்போ அந்த செடிக்கு பெருமை தான். அந்த செடி சந்தோஷப்படும், எனக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு, நான் வளர்கிறேன், என்னை அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து வளருது. அதுக்கப்புறம் அது தேயுது இல்லையா? அது மறையுதில்லை, அது அழியுதில்லை. அழியிறது யார் விரும்புவா? யாரும் விரும்ப மாட்டான். அப்போனா என்ன அர்த்தம்? அதோ கண்ட்ரோலில் பிறப்பும் இல்லை, அது கண்ட்ரோலில் இறப்பும் இல்லைன்னு. அதே தான் நமக்கும் அல்லாஹ் உயிரை கொடுக்குறான், உயிரை எடுக்கிறான். அதனால தான் நம்ம இயலாமை அல்லாஹ் நம்மகிட்ட காமிக்கிறானா இல்லையா? டே என் பவரில் இருக்குது,